மே மாசம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வாரமும் நம்ம தமிழ் சினிமால 5 படங்களுக்கு மேல வந்திருக்கு. இந்த வாரம் அந்த படங்களோட சேர்த்து என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்கு, என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் மாறி இருக்குன்றதெல்லாம் வாங்க நம்ம அப்கமிங் ஸ்டாரோட வீக்லி டாப் 10 கவுண்டர்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். நம்ம கூட 10வது இடத்துல பார்க்க போற படம் சச்சின் படம் இன்னைக்கு வரைக்கும் 2 தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலி 28 நாளைக்கு 2 தியேட்டர்ல ஓடி ஃபில் பண்ணிருக்கு. ரீரிலீஸ்ல ரிலீஸ் ஆகியும் ஆனா 4 வாரத்தோட தியேட்டர்கள் ரன் ஃபில் பண்ணிருக்காங்க. அடுத்த வாரத்துல இருந்து தியேட்டர்கள் இல்ல வாஷ் அவுட் மாதிரி தான் காட்டுது. ஆக்சுவலி போன வாரமும் அப்படிதான் காட்டுச்சு. ஆனா லாஸ்ட் டைம்ல தியேட்டர் கொடுத்தாங்க. பட் இந்த வாரம் அந்த மாதிரி நடக்காது நினைக்கிறேன். மேபி வாஷ் அவுட் தான் ஆகும் போல இருக்கு. இனிமே நம்ம தளபதிக்கு புது படங்கள் ரிலீஸ் ஆகலனாலும் பழைய படங்களே ரிலீஸ் ஆகி 1 மந்த் ரன்னிங் எடுக்கிறது மட்டும் இல்லாம நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. நம்ம கூட 9வது இடத்துல பார்க்க போற படம் தொடரும் படம் போன வாரம் தான் தமிழ்ல ரிலீஸ் ஆச்சு. ஆனா இந்த படம் மலையாளத்துல தொடரும் சொல்லிட்டு வேற லெவல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. கேரளால மோஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ல உடைச்சிட்டு போயிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த 2வது வாரத்துல 4 ஸ்கிரீன் தான் கொடுத்திருக்காங்க. முதல் வாரத்துல ரிலீஸ் ஆகும்போது 10 தியேட்டர் கிட்ட வந்தாலும் அப்படியே 15-20 தியேட்டர் கிட்ட ஓடிடுச்சு. அதுல ஒரு சில ஷோஸ் ஃபுல்லிங் அப்புறம் ஃபாஸ்ட் ஃபீலிங்லாம் கூட போயிட்டு தான் இருந்தது. ஆனாலும் நம்ம தமிழ்ல வந்து உங்களுக்கு மலையாள படத்தோட டப்பிங் வெர்ஷன்லாம் ஓடாத மாதிரி இந்த தொடரமும் ஒரு நார்மல் பெர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருக்கு. நார்மல் மீன்ஸ் அங்க மலையாளத்துல வேற லெவல்ல பங்கமா போயிட்டு இருக்க படம் இங்க வந்து ரொம்ப நார்மலா போயிட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அதாவது தெளிவா சொல்லணும், உங்களுக்கு இந்த பிரேமலு மாதிரியோ இல்ல மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரியோ எல்லாம் இட்டுன்றது சான்ஸே இல்லாம தான் இருக்கு. வழக்கமா மலையாள படங்கள் 2-3 வாரம் ஓடுற மாதிரி இந்த படம் போகுது. எப்படியும் படம் வந்து ஹாட் ஸ்டார்ல தமிழ் டப்பிங்ல வரதான் போகுது. ஆனா தியேட்டருக்கு எல்லாம் பண்ணி விட்டு இருக்காங்க. எனவே அந்த செலவுக்கான ப்ராஃபிட்டாச்சு கிடைச்சா நல்லா இருக்கும். நம்ம கவுண்டர்ல 8வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் இட்டு 3 படம் ரிலீஸ் ஆகி இது 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த படம் போன வாரம் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 தியேட்டர் கிட்ட ஓடிட்டு இருந்து ரிலீஸ் ஆகும்போது 20 தியேட்டர் கிட்ட தான் கொடுத்தாங்க. ஆனா இந்த வாரத்துல 4 தியேட்டர்கள் அப்படின்ற ரேஞ்சில வந்திருக்கு. எனவே 3வது வாரத்துல ஒரு தெலுங்கு படம் இங்க டப்பிங் வெர்ஷன்ல சர்வே பண்ணுது. அதுவும் தமிழ் மக்களுக்கு எல்லாம் பெருசா ஏத்த மாதிரி ஒரு கதை இல்ல, ஒரு ஹிந்தி பீப்பிளையோ வேற மாதிரி ஆடியன்ஸை கொண்டு வர மாதிரி தான் இந்த படத்தோட கதைக்களம் இருக்கு. அப்படியாப்பட்ட படமும் இங்க 3வது வாரத்துல நம்ம நாளைக்கு ஓடிட்டு இருக்குன்றது நானியோட லக்குன்னு தான் சொல்லணும். நம்ம கூட அடுத்ததா இதே 8வது இடத்துல பார்க்க போற படம் சின்சான் ஓவர் டைனோசர் ஸ்டோரி. இந்த படம் போன வாரம் தான் நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15-20 தியேட்டர் கிட்ட அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. அதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா ஃபில்லிங்ல போச்சு. இங்க வீக்கெண்ட்ல எல்லாம் தாண்டி வீக் டேஸ்லயும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சொல்லணும். சோ அதோட ஒரு பாதிப்பா தான் இந்த 2வது வாரத்திலும் கிட்டத்தட்ட ஒரு 12 ஸ்கிரீன் கிட்ட கொடுத்துறா நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும். இந்த படத்தோட ரிவ்யூவும் பாத்தீங்கன்னாலும் சின்சான் ஸ்டோரி பாக்குறவங்களா கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போய் பாக்குறதுக்கு மிஸ் பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லணும். ஆனா என்ன சொல்றது, படத்துல சின்சான் ஹீரோவா இல்ல அந்த இது ஹீரோவா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொன்று வந்து சின்சானை தாண்டி இன்னும் சைடில் இருக்க நிறைய கேரக்டர்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்கு. இந்த படம்லாம் வந்து ஏதோ பொம்மை படம் மாதிரி வந்துட்டு வந்த இடம் தெரியாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி தான் கவனிச்சேன். பட் இது 2வது வாரத்தில் 10 தியேட்டர்கள்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நம்ம கூட 7வது இடத்துல பார்க்க போற படம் ஜோரா கையை தட்டுங்க. இந்த ஜோரா கையை தட்டுங்க படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 10-15 தியேட்டர் கிட்ட கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ 10 தியேட்டருக்குள்ள தான் தியேட்டர்கள் கொடுத்துருக்காங்க. பட் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டேஷன் தான் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இது காமெடியர்களாக இருந்து ஹீரோவாக மாறியவர்களின் மோதல் வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் செம்ம கிளாஷ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ் சினிமால 3 லைனப்பா வந்து ஒவ்வொரு தசாப்தத்திலையும் காமெடியன் அப்படின்ற அந்த பேர் நிலைநாட்டின 3 பேருக்கும் இன்னைக்கு ஒரு ஹீரோவா படம் ரிலீஸ் ஆகுது. அதுல நம்ம யோகி பாபுக்கு ஜோரா கையை தட்டுங்கிறது அவர் ஹீரோவா நடிச்சு. யோகி பாபா நிறைய படத்துல வந்து அவர் மெயினா போஸ்டர் எல்லாம் போட்டு கடைசியில் படத்திலேயே இல்லாத மாதிரிலாம் பண்ணுவாங்க ஒரு ப்ரமோஷனுக்கோசம். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் யோகி பாபு தான் மெயின் லீட் எடுத்து பண்ணிருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துல வந்து அவர் ஏதோ காமெடி இதுவாக போகாம அவருக்கான ஒரு கேரக்டரேஷனா நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கோப், அதுக்கப்புறம் கதைக்களம் இருக்க ஒரு படமா இந்த படம் ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. ஸோ நல்லா தியேட்டர்கள் கம்மியாக கொடுத்திருந்தாலும் இந்த படத்தை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோர்ஸா நல்ல இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்கோசம் கொடுத்துருக்கேன். அந்த ஒரு இடத்த இந்த படம் காப்பாத்திதான் பார்க்கலாம். நம்ம கூட 6வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் கேங்கர்ஸ் படம் ரிலீஸ் ஆகி 3 வாரம் முடிஞ்சு 4வது வாரம். இந்த 4வது வாரத்திலையும் பாத்தீங்கன்னா 2 தியேட்டர்கள் ஓடுது. கிட்டத்தட்ட 25 நாள் போஸ்ட் இந்த வாரத்தில் வரும். மோஸ்ட்லி அப்படியே தட்டு மாதிரி 25 நாள் கிட்ட ஓடிட்டாங்க. படம் ஒரே வாரம் தான் ஓவர் தியேட்டர்கள். ஆனா அதுலயே வீக்கெண்ட்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அதுலயே கல்லா கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சர்வேவிங்ல ஓடிட்டு இருக்கு. அந்த சர்வேவிங்ல 25 நாளும் அப்படி இப்படி கொண்டு வந்துட்டாங்க. எனவே சுந்தர் சிக்கு நேரம் நல்லா இருக்குதாங்க சொல்லி ஆகணும். ஏன்னா மனுஷன் எதை பண்ணாலும் வந்து ஏதோ ஒன்று பண்ணி ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சிருது தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி வந்த மதகஜ ராஜாலாம் கூட அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு சுந்தர் சியோட ஓவரால் பெஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு படமா இந்த கேங்கர்ஸ் ஆகட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த படமாகட்டும் எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். அரண்மனை 4ல கூட அது இல்லைன்ற பேச்சு தான் இருந்தது. இருந்தாலும் அதை கூட விட்டுருவேன். ஆனா மதகஜ ராஜா அதுவும் கேங்கர்ஸ்லாம் என்னவோ மனுஷனுக்கு நேரம் நல்லா இருக்கு அவ்வளவுதான். நம்ம அடுத்ததா இதே 6வது இடத்துல பார்க்க போற படம் தி மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். ஏதோ ஒண்ணுங்க. நம்ம டாம் க்ரூஸ் நடிச்ச மிஷன் இம்பாசிபிள் சீரிஸ் இது. இந்த படம் சனிக்கிழமை வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு தியேட்டர்கள் வந்து நம்மளால கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. எனவே இந்த மிஷன் இம்பாசிபிள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருந்த காலகட்டம்லாம் இருக்கு. அதை நிறைய வந்து சொதப்பி அடப்போங்கடா அப்படின்ற மாதிரி போன ஆடியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனாலும் புதுசா ஒரு படம் வரும்போது இருங்கடாடே வரும்டா நாங்க இந்த படம் நல்லா இருக்கல இந்த சீரிஸ் நல்லா இருக்குன்ற மாதிரி திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி இந்த படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன்றது கண்டிப்பா வரதான் செய்யும். ஸோ நம்ம தமிழ்நாடு தியேட்டர்ல தமிழ் டப்பிங்லயும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வரும் எதிர்பார்க்கிறேன். ஆனா ட்ரைலர் பார்க்கும்போது அவ்வளவு இம்ப்ரெசிங்கா இருக்கிற மாதிரி தெரியல. எனிவே லாஸ்ட் சீரிஸ் அளவுக்கு ரொம்ப சொதப்பாம இருந்தா சரி.
நம்ம கூட 5வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன்ஸ். ஃபைனல் டெஸ்டினேஷன்றது 6வது வருஷன் நினைக்கிறேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்துட்டு ஐயோ வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் அந்த படலாம். அப்படியே செகண்ட் வெர்ஷன்லாம் ரொம்ப சூப்பரா ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட ஹிட் ஆச்சு. அப்புறம் 3rd 4th 5thலாம் பாத்தீங்கன்னா டேய் என்னடா பண்ணதே பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி போயிடுச்சு. ஆனாலும் இவங்களும் இந்த சீரிஸ்ல ஏதோ ஒன்று அந்த ஒரு நாட்டில் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதில் இந்த 6th வெர்ஷன் ட்ரைலர் நல்லா இருக்கு. இவங்க இதில் எடுத்துருக்க கான்செப்டே நல்லா இருந்திருக்கு. அதாவது ஒருத்தவங்க சாக வேண்டியவங்க அவங்க சாகாம அவங்களுக்கு குழந்தைகளெல்லாம் பிறந்து இது வந்து ஒரு விதி மாற்றமா இருந்திருக்கு அப்படின்றதுனால அவங்க எல்லாருமே சாக வேண்டிய காட்டாயம் வருதுன்ற மாதிரி நல்ல ஒரு கான்செப்டா பிடிச்சிருக்காங்க. இவங்க மோஸ்ட்லி கான்செப்ட்ன்றதை நல்லா பிடிச்சிருவாங்க. அதை தாண்டி ஸ்கிரீன் பிளேன்றதை கூட நல்லா பண்ணுவாங்க. ஆனால் சீன்ஸ்ன்றதான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த படங்களோட அந்த வருஷன் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ல லைட்டா சேஞ்ச் ஆஃப் பண்ணி சில விஷயங்கள் பண்ணா நல்லா இருக்கும். ஆனா அப்பெல்லாம் பண்ணாத மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரைலர் பார்க்கும்போது. ஆனால் நம்ம ஆடியன்ஸ் வந்து ஓரளவு கொஞ்சம் பெட்டரா இருந்துட்டாலே அந்த படத்தை வந்து ஹிட் ஆகிறாங்க. ஸோ பார்ப்போம் இந்த படம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த படம் இன்னைக்கே ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். தியேட்டரிக்கல்ன்றது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்காங்க. நாளைக்கு ஒரு சில படங்கள்லாம் வரனால தியேட்டரிக்கல் கம்மியா இருக்கு. ஸோ தியேட்டரிக்கல் பெருசாக எடுத்துக்க தேவையில்ல. நம்ம கூட 5வது இடத்துல பார்க்க போற படம் குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி 5 வாரம் முடிஞ்சு இது 6வது வாரம். கிட்டத்தட்ட ஒரு 36 நாளைக்கு நம்ம தமிழ்நாடு தியேட்டரிக்கல்ல இந்த குட் பேட் அக்லி படம் ரன்னிங் எடுத்திருக்கு. இந்த படம் அடுத்த வாரம் அதாவது 37வது நாள்ல இருந்து கூட பாத்தீங்கன்னா 3 தியேட்டரிக்கல்ல ஓடுற மாதிரி இருக்கு. இந்த 36 நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 7 தியேட்டரிக்கல்ல ஓடி இருக்கு. ஆக்சுவலி ஒரு செம்ம வெற்றி தான் சொல்லி ஆகணும் நம்ம தலைக்கு. இல்லை அப்படியே தட்டு தடுமாறி இன்னும் ஒரு 2 வாரம் ஓட்டாங்கன்னா 50 நாள் போஸ்டர் வந்துடும். தலையோட 50 நாள் போஸ்டர் எல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. நம்ம கூட 4வது இடத்துல பார்க்க போற படம் ரெட்ரோ. ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம். இந்த படம் முதல் வாரத்திலேயே பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஆனாலும் 2வது வாரத்துல கிட்டத்தட்ட 40-45 தியேட்டர் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓடினாங்க. பட் அதுல ஃபில்லிங்ஸ்லாம் எப்படி இருந்தது, பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் எப்படி இருந்துன்றது தான் என் மேட்ரு. 3வது வாரத்துல ரொம்ப சுமார் ஆயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் இந்த படம் நிறைய பேர் ஹிட் சூப்பர் ஹிட் அது இதுன்னு இருக்கீங்க. படமாவே சொல்றேன் நம்ம விக்ரம்க்கு ஆகட்டும் நம்ம அஜித்துக்கு ஆகட்டும் இவங்க 2 பேருக்குமே அந்த படம் வந்து ஆடியன்ஸை தாண்டி நிறைய பேர் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு. ஆனா அந்த 2தோட ஃபீலிங்கும் ரெட்ரோ படம் கொடுக்கலன்றத கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். இங்க படமா வெற்றியான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய ஹீரோ படம் எல்லாமே வெற்றி. அதுலயும் சூர்யா படம் எல்லாமே வெற்றி ஆகுன்ற அளவுக்கு அவரோட மார்க்கெட் இருக்குன்றனால தான் அவரோட படம் எல்லாத்தையும் அவரே ப்ரொடியூஸ் பண்றாரு. இல்லனா அவரோட சொந்தக்காரர் ஸ்டுடியோ கிரீன்ல பண்ணிப்பாரு. இதை இவர் மட்டும் கிடையாது, அவரோட தம்பிக்கும் இதே ஃபார்முலா தான் வச்சிருக்காங்க. சோ பெரிய ஹீரோ படம் யார் படமும் வந்து தோல்வி ஆகாது. தியேட்டரிக்கல்ல ஒரு வெற்றிங்கிறத இன்னமும் சூர்யா தரலங்கிறது தான் உண்மை. அதுக்கு வர்த்தான ஒரு படமா இந்த ரெட்ரோ அமையலன்றதும் இன்னொரு பெரிய உண்மை தான். இதை நீங்க ஏத்துக்க முடியலனாலும் அதுதான் நெசம். படத்தை போட்டு நிறைய உழப்பி வச்சிருக்காங்க. இந்த வீரதீர சூரன்லாம் பக்காவா நிறைய விஷயம் அமைஞ்சு போச்சு. குட் பேட் அக்லில நிறைய கூஸ் பம்ப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க ரெட்ரோல அதெல்லாம் கம்மியா இருக்கும். கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். நம்ம கூட 3வது இடத்துல பார்க்க போற படம் மாமன். மாமன் படம் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம சூரி ஹீரோவா நடிச்சிருக்க படம். சூரிக்கு ஐஸ்வர்யா லட்சுமி அப்புறம் சாஸ்தியா வந்து அக்காவை பண்ணிருக்காங்க, ராஜ்கிரண். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டிங்கே இங்க உள்ள இருக்கு. ஒரு பக்கா ஓவரால் ஃபேமிலி டிராமாவா இந்த படம் அமைஞ்சிருக்கு. கடைக்குட்டி சிங்க மாதிரி ஒரு நல்ல வெற்றியை கிடைக்குதான்னு பார்ப்போம் நம்ம சூரிக்கு. இன்னொன்னு சூரிக்கு ஹீரோவாவே பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள்லாம் செம்ம ஹிட்டா இருக்கு. ஸோ அதனால இந்த படத்து மேல ஒரு தியேட்டரிக்கல் ஐப்பா நிறைய வந்திருக்கே தவிர ஃபில்லிங் கெப்பாசிட்டின்றது கம்மியாக தான் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளால எக்ஸ்பெக்டேஷன்ல இன்னும் பெருசாக கொண்டு போக முடியல. எனிவே படம் ரிலீஸ் ஆகி படத்தோட டாக் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பா வேற லெவலுக்கு போகும் மாமன். அதே சமயம் சூரி வந்து இங்க ஒரு எமோஷனலாகவும் ஒரு ஆக்ஷனாகவும் ஒரு பக்கா ஹீரோவா இந்த படத்துல பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு சம்மர் வீக்கெண்ட்ன்றதுனால இந்த வாரத்திலேயே நிறைய படங்கள் வந்திருக்கு. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஸ் இந்த படத்துல இருந்தா மட்டும்தான் சர்வைவிங்கிறது நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்துன்றத நம்ம அடுத்த வாரத்தில் பார்த்துருவோம். நம்ம கூட 2வது வாரத்தில் பார்க்க போற படம் டிடி நெக்ஸ்ட் லெவல். இந்த படமும் நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம சந்தானம் ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி யோகி பாபு சூர்யா பார்த்தாச்சு. சந்தானம் ரொம்ப நாளாவே ஹீரோவா பண்ணியிருந்தாலும் இந்த 3 காமெடி 2 ஹீரோ இவங்க 3 பேரும் 3 ஜெனரேஷன் சொல்லலாம். சந்தானத்துக்கு அப்புறம் சூரிய வந்தார், சூரிக்கு அப்புறம் யோகி பாபு வந்தாரு. ஸோ இவங்க 3 பேரும் ஹீரோவா ஃபுல் ஃபிளெட்ஜ் ஹீரோவாக 3 பேருக்கும் ரிலீஸ் ஆகிற ஒரு படம் ஒரே நாள். இந்த May 16 தமிழ் சினிமா வரலாற்றில் எழுதப்பட வேண்டிய நாளாயிடும் போல இருக்கு. சரி ஓகே, இந்த கிளாஸ் ரெக்கார்டை விட்டுரும். இப்போ டிடி நெக்ஸ்ட் லெவல் ஏன் இவ்வளவு டாப் பண்ணிருந்தா கண்டிப்பா மாமனோட தியேட்டரிக்கல் அதிகமா இருக்கு. அதை தாண்டி ஃபாஸ்ட் ஃபில்லிங் ஷோ ரொம்ப அதிகமா இருக்கு. அதே சமயம் எதிர்பார்ப்புன்றதும் உங்களுக்கு மாமனுக்கு கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லி அவனும் பெரிய லெவலில் சூரி மூலமா அப்புறமா அந்த குடும்பமா இருக்கின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர இந்த டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு ஆல்ரெடி தில்லுக்கு துட்டுல இருந்தே லாஸ்ட் டிடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எங்கேயோ போச்சு. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக்கப் இருந்துட்டு இருக்கு. அது ட்ரைலரை பார்த்து இன்னும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு வேற லெவல் எதிர்பார்ப்புல இந்த படம் வருது. இந்த படத்துக்கு வந்து தியேட்டரிக்கலும் நல்லா இருக்கு, எதிர்பார்ப்பும் நல்லா இருக்கு, பேக்கப் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. இன்னும் ஒரு கவுண்டர் மேல கொடுத்து தான் இருக்கணும். எக்ஸ்பெக்டேஷனுக்கு முதல் இடத்துக்கு தகுதியே இருந்தாலும் அந்த முதல் இடம்ன்றது ஒரு பெரிய ப்ரௌடு. அந்த ப்ரௌடை வேற ஒரு படத்துக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஆனாலும் ஒரு விஷயம் கண்டிப்பா டிடி நெக்ஸ்ட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்லயும் ஃபர்ஸ்ட் இடம் பண்ண வேண்டிய ஒரு படம் தாங்க. அதை நம்ம ஒரு சில காரணங்களால ஸ்கிப் பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் வேற லெவலில் ஓவர் டேக் பண்ணி இந்த படம் வீக்கெண்ட் பர்ஃபார்மன்ஸ்ல மிக பெருசா பண்ணி வீக் டேஸ்லயும் பர்ஃபார்ம் பண்ணி 2வது வாரத்திலையும் சம தியேட்டரிக்கல் பிடிக்கும் போது கண்டிப்பா இந்த படம் அடுத்த வாரம் அந்த மிகப்பெரிய ப்ரௌடான முதல் இடத்தை பிடிக்கும் எதிர்பார்க்கிறேன். ஆக்சுவலி அடுத்த வாரமும் பெரிய படம்லாம் வருது. அதெல்லாம் மீறி இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த முதல் இடத்தை பிடிக்குதா இல்லையன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தலாம். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் முடிஞ்சு இது 3வது வாரம். இந்த 3வது வாரத்தில் இந்த படத்துக்கு தியேட்டரிக்கெல்லாம் நிறையவே குறைஞ்சதா இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு டிடி நெக்ஸ்ட் லெவல் தான் மெயின் தியேட்டர் எடுக்குது. அதனால தான் அந்த படத்தை ஃபர்ஸ்ட் இடத்துக்கு அவ்வளவு பெருசா பேசிட்டு இருந்தேன். ஆனாலும் டூரிஸ்ட் ஃபேமிலி
நம்ம முதலிடம் தரோம்னா இந்த படம் 2 வாரத்தில் அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. ஆக்சுவலி பாக்ஸ் ஆஃபீஸில் 80 கோடி கிட்ட போகுன்ற அளவுக்கு ரெக்கார்டு வருது. இது ஒரு சின்ன படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை தான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலி அந்த பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் ஒரு ப்ராஃபிட் ரேஞ்செல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எங்கேயோ பேருக்கு பாக்ஸ் ஆஃபீஸோட ப்ராஃபிட் ரேஞ்செல்லாம். ஸோ அப்படி 2 வாரமாக வேற லெவலில் பட்டையை கிளப்பிட்டு இருக்க படத்தை ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்க படத்துக்கோசம் நம்ம கீழே இருக்க விடான்றனால தான் அந்த ஃபர்ஸ்ட் இடம் ப்ரௌடுன்றதை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கும். மாமனுக்கு செகண்ட் ரியல் தேட்டரி கொடுத்தாலும் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அண்ட் டூரிஸ்ட் ஃபேமிலி இது 2 தான் காம்படிஷன் சொல்லுவேன். ஆனாலும் அதில் கண்டிப்பாக டூரிஸ்ட் ஃபேமிலி வின்னர் தாங்க. படம் 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரத்திலையும் பர்ஃபார்மன்ஸாக தேட்டரில் இருந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த 3வது வாரத்திலையும் ஃபில்லிங் கெப்பாசிட்டி கொடுக்குற எல்லா தேட்டருக்கும் இருக்கும் சொல்லலாம். அதை தாண்டி படம் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலி ரிவ்யூ வேற லெவலில் இருக்கு. இந்த படத்தோட கதைன்றது எக்ஸ்ட்ரானரின்னு சொல்ற அளவுக்கு என்னடா கேரளா படம் இந்த படத்தை பாருங்கடான்ற மாதிரி ஒரு வேற லெவல் ஃபீல் குட் மூவியா இந்த படம் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவில் அமைஞ்சிருக்கு. அதுலயும் அதெல்லாம் தாண்டி ஒரு தமிழ் இனத்தையே வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரியான ஒரு படமா இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி பக்கத்தில் இருக்க கேரளாக்காரன் நம்ம ஊர்ல வரலாம், ஏன் இந்திக்காரன் எங்க இருந்தும் இங்க வரலாம். ஏன்னா அவங்களா இந்தியன்ஸ். பட் தமிழ் பேசுறவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வர முடியாது. ஏன்னா அவங்க ஸ்ரீலங்கால இருந்துட்டாங்களாம். இது எவ்வளவு பெரிய கொடுமை. இந்த கொடுமையில மிக பெருசா இங்க பேசலனாலும் அவங்க இந்த மாதிரியான ஒரு கொடுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்த படத்தை ரொம்ப அழகா பேசியிருக்காங்க. அதுவும் வெறும் 20-30 கேரக்டரை வச்சு ரொம்ப அழகா பேசியிருக்காரு. இல்ல டேரக்டரே ஒரு கேரக்டர் பண்ணி மனுஷன் பிரதீப் ரங்கநாதனுக்கு போட்டியா வர்றாரு அப்படின்ற அளவுக்கு சசிகுமார் பேசியிருக்காரு. ஸோ அதுக்கு 100% அவரோட ஆக்டிங் ஒர்த்து இருக்கு. படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்லாம் சான்ஸே இல்லை. அதை தாண்டி அவங்க எடுத்திருக்க அந்த ஸ்கிரிப்ட் சென்ஸ்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளே பண்ணுது இந்த இடத்துல. நம்ம தமிழ் சினிமாவில் இலங்கை மக்கள் கதைக்களத்தில் ஏதாச்சும் ஒரு படம் வந்தாலே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரேஞ்சில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகுடம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலின்னு சொல்லி ஆகணும்.